எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ஸ்ரீ கிருஷ்ணா அக்ஷோ கும்பராசி நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் பெற்று இறைவனின் அருளால் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம். கும்பராசி அன்பர்களே, ஸ்ரீ குரோதி வருஷத்தின் ஆனி மாத ராசி பலன்களை காண்போம். உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 3லும் இம்மாதம் பிற்பகுதியில் சுக்கிரன் 5லும் புதன் 6லும் வளர்ப்பிறை சந்திரன் பகவானால் உங்களுடைய ராசிக்கு 6, 7, 10 சஞ்சாரம் செய்யும் போது சுபபலன்களை வழங்க உள்ளார். வாருங்கள் பார்ப்போம். செவ்வாய் 3ல் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். திருமணம் நடந்தேறும். சந்ததி விருத்தி ஏற்படும். ஆயுள் விருத்தி ஏற்படும். பயிர் மனைகளில் லாபம் ஏற்படும். ஆடை ஆபரணங்கள் சேரும். கறவை பசுமாடுகள் நிறைய பால் கொடுக்கும். வேதம் கல்வி இவற்றில் தேர்ச்சி ஏற்படும். எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் உண்டாகும். ஆபரண வகைகள் சேரும். கீழ்நிலையில் உள்ளவர்களால் நன்மைகள் உண்டாகும். அவர்கள் மூலம் நிறைய பணமும் உயர்வும், உடலில் ஒளியும் பொலிவும் அழகும் பெருகும். வீட்டில் உணவுக்கு தேவையான தானியங்கள் நன்கு நிறைந்திருக்கும். தைரியம் ஓங்கும். மொத்தத்தில் எல்லா வகையிலும் நன்மையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சுக்கிரன் அருளும் சுபபலன்களை பார்ப்போம். நல்ல குழந்தை பிறக்கும். சொற்பொழிவு திறன் அதிகரிக்கும். அதனாலும் ஆதாயம் மேலிடும். உங்களுடைய நாட்டு உயர்மட்ட அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு வேண்டியவரால் அவர்களால் நிறைய பயன் பெறுவீர்கள். அமைச்சர், சேனாதிபதி போன்ற பதவிகள் கூட தேடி வரலாம். தன் மனைவியும் குழந்தைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்வீர்கள். பெரியோர்களுடன் குரு ஜனங்கள் உதவிகளும் ஏற்படும். தன விருத்தியும் உண்டாகும். எப்பொழுதும் உங்களுடன் யாராவது துணையாக இருந்து கொண்டே இருப்பார்கள். வாகனங்களும் சொத்துக்களும் உங்களுக்கு சேரும். கால்நடை பசுக்களால் மூலம் பால் பாக்கியம் ஆகியவை ஏற்படும். வேலையாட்கள் பணியாட்கள் அமைவார்கள். சொத்து சுகமும் சேரும். பேரும் புகழும் உண்டாகும். இதுவே சுக்கிர பகவான் 5ல் தரக்கூடிய சுபபலன்களே ஆகும். இம்மாத பிற்பகுதியில் புதன் 6ல் சஞ்சாரம் செய்கிறார். அவர் மூலம் உங்களுக்கு ராசிக்கு தரக்கூடிய நற்பலன்களை காண்போம். பல வகையான யோகங்கள் ஏற்படும். அரசனை போல் உங்களுக்கு நிறைய பணியாட்கள் அமைவார்கள். ஆடை ஆபரணம் சேரும்.
தாய் மாமனுக்கும் நன்மை ஏற்படும். அரசாங்க உத்தியோகம் ஏற்படலாம். தைரியசாலியாகவும் சூரனாகவும் ஆகுவீர்கள். எடுத்த தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு ஆதரவு பெருகும். எல்லா காரியங்களிலும் வெற்றி அடைவீர்கள். பேரும் புகழும் பொதுமக்களின் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். எங்கும் இவருக்கு ஆதரவு பெருகும். தன விருத்தியும் உண்டாகும். பொருளாதார முன்னேற்றமும் மரியாதையும் கௌரவமும் ஒழுங்கும் பரிசு பொருள்கள் பல வகையிலும் கிடைக்கும். இது புதன் 6இல் இருக்கும்போது செய்யக்கூடிய சுபபலன்களாகும். மேலும் உங்களுடைய வளர்ப்பிறை சந்திரனால் மூலம் கிடைக்கக்கூடிய சுப பலன்களை காண்போம். எதிரிகளை வெல்வீர்கள். எல்லா நலன்களும் உண்டாகும். நோய்கள் நீங்கும். ஆரோக்கியம் கிட்டும். பயண சுகம் ஏற்படும். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். சந்திரன் தேய்பிறை 6இல் வரும்போது தனவரவு கூடும். சத்ரு ஜெயம் உண்டாகும். தனக்கென்று சொந்த வீடும் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் சந்திரன் 6இல் சுபபலன்களை தருகிறார். சந்திரன் 7இல் ஸ்ரீ சுகம் கூடும். சாஸ்திர பயிற்சி தெளிவு ஏற்படும். வாகன யோகமும் சுகங்களும் உண்டாகும். பல வழிகளிலும் பயணம் வரும். பெரிய மனிதர்கள் என்ற பெயரும் ஏற்படும். பேச்சில் இனிமையும் சாதுரியமும் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். அரசாங்கத்தால் லாபம் உண்டாகும். எல்லா விதத்திலும் பூரண சுகமும் ஏற்படும். அந்தஸ்தும் உயரும். உறவினர்கள் உதவியும் ஏற்படும். ஆபரண வகைகள் சேரும். புது புது உடை வாகனங்கள் கிடைக்கும். மனைவியின் மூலம் நன்மையும் உண்டாகும். சந்திரன் 10இல் எல்லா கலைகளும் அனுகூலமாகும். அரசு ஆதரவு, முக்கியஸ்தர்களின் உதவி, உத்தியோக வாய்ப்பு, சாஸ்திரம், தந்திர மந்திர வித்தை காரியங்கள் தேர்ச்சி அடையும் ஆகியவை உண்டாகும். சுய தன்னம்பிக்கையும் தேக திடமும் வீரமும் தைரியமும் எல்லாம் ஓங்கும். நீங்கள் பண்டிதர் ஆகவும் புத்தி தெளிவும் முன்னேற்றமும் வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். தீர்த்த யாத்திரைகள் ஏற்படும். புகழ் ஓங்கும். விருப்பங்கள் கைகூடும். பிறருக்கு கட்டளையிடுகின்ற வாய்ப்பும் ஏற்படும். மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். எல்லா கஷ்டங்களும் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். சுபம். வாழ்க வளமுடன்.